ஏய் தண்ணி நீ சாப்பிட்டு ஆலம்பல் பண்ற வேலை வச்சுக்கிட்ட. ஏய் இந்த பக்கம் வாட வருது, இந்த பக்கம் தான் வாட வருது. இதுக்குல இருந்தா என்ன இங்கிட்டு வரலனே, இந்த வேலையே வச்சுக்காதீங்க. தண்ணி வாட இல்லனே. சாமி கண்ணை குத்தி புடும்டா. ஐயனார் அவ்வளவுதான். தண்ணி சாப்பிட்டீங்கன்னா கண்ணை குத்தி புடும், கண்ணு தெரியாம போயிடும். அப்படின்னா தமிழ்நாட்டுல பாதி பேர் கண்ணு தெரியாம தான் அலையணும், முக்காவாசி பேர் அப்படித்தான் அலையணும். ஆனா எனக்கு அந்த பழக்கமே இல்லை. நான்லாம் அடியோட விட்டுட்டேன். ஆமா, என் பொண்டாட்டி அடிச்ச ஒரே அடியோட விட்டுட்டேன். செவனி இழுப்பா இழுத்து விட்டாயா. ஆமா, கல்யாணம் பண்ண புதுசுல நான் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன பொண்டாட்டி ஏத்தேன். இப்ப அவ அடிச்சுக்கிட்டு இருக்கா, நான் பார்த்துட்டு சும்மா தான் இருக்கேன். அப்படிதான் நிலைமை, வேற வழி இல்ல. இனிமேல அப்படித்தான் ஆகும். ஆமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க வெளிநாடு போறாங்கல்ல, வெளிநாடு போறப்ப ஏரோப்ளைன்ல யாருக்கு வேணாலும் சரக்கு கொடுங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருந்து வர்றாங்க நம்மளுங்க, அவங்களுக்கு மட்டும் சரக்கு கொடுக்க கூடாது. அவன் தாண்டா சொல்லிட்டான், அந்த வக்கால வழி தாண்டா சொல்லிட்டான்டா. ஆமா, சரக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கடா. ஏற்கனவே கீழே விழுந்துச்சு, எதுக்குடா கொளுத்தனு. ஆமா, ஏன் தெரியுமா கொடுக்க கூடாதுன்னாங்க? அமெரிக்காக்காரன் குடிச்சான்னு வச்சுக்க ஏதாவது படிச்சுக்கிட்டு இருக்கானா, ஜப்பான் நாட்டுக்காரன் குடிச்சிட்டான்னு வச்சுக்க ஏதாவது பொம்மை தயார் பண்றானா, நம்மால் குடிச்சிட்டான்னு வச்சுக்க நேரா பிளைட் ஓட்டுறான் பார் பைலட்டு, அவன்கிட்ட போயிடுறாங்களா. நீ என்னடா வண்டி ஓட்டுற மக்கள், இறங்கடா நான் வண்டி ஓட்டுறேன். இவன் பிளைட் ஓட்ட கிளம்பிடுறான், தண்ணியை போட்டுவிட்டு மாட்டு வண்டியா ஓடிக்கிட்டாங்க. என்னடா விஞ்ஞானி சும்மா நீ வேற, நீங்க படுத்துற பாடு. அன்பார்ந்த பெரியவர்களே, அருமைக்குரிய தாய்மார்களே, மண்ணை பொண்ணாக்கும் விவசாய பெருங்குடி மக்களே, காக்கும் செடியாகிய காக்கை செடி அணிந்திருக்கும் மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, உள்ளூர் விருந்தாளிகளே, வெளியூர் பங்காளிகளே, படித்த இளைஞர்களே, படிக்காத மேதைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும், குறிப்பாக இந்த நாடகத்தை சீரனும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர்களுக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். நாடகம் ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரம் தான் ஆகுது. ஆமாம், ஒரு சில ஏரியாவில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒரு சில ஏரியாவில் மழை இல்லை. ஆமாம், ஒரு வர்ற வழியில் பாருங்கள், பாதி தூரம் மழை பெஞ்சிச்சு, பாதி தூரம் மழை இல்லை. ஆமாம், அப்படி தான் பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆமாம், இங்கே மழை இல்லை. ஏதோ இறைவன் அருளால், ஆண்டவன் புண்ணியத்தில், ஐயனார் அருளால் மழை இல்லாமல் நாடகம் நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் நாடகம் வைக்க போய் தான் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம் பிழைப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் நாடகம் வைக்காமல் போயிட்டீங்கன்னா எங்கள் பிழைப்புலாம் ரொம்ப மோசமாக போயிடும். நீங்கள் அதிகமாக நாடகம் வைக்காட்டியும் பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு 7 நாடகம் வைங்க போதும். அதுக்கு மேல உங்க காசு 7 நாடகம், மாசம் ஒரு 30 நாடகம் வைங்க. அதுக்கு மேல 5 வயசா உங்க காசு எங்களுக்கு வேணாம் சாமி. இந்த கார்த்திகை மார்கழில கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருங்க. குடும்பத்தோட கோயிலுக்கு போலாம் இருக்கேன். யார் குடும்பத்தோட? என் முண்டாட்டியோட தான். அப்புறம் ஓ முண்டாட்டியோட போனா என் முண்டாட்டி என்ன விளக்கமாத்துல அடிக்காது. உங்க 2 பேர் முண்டாட்டியோட போனா என் முண்டாட்டி எல்லாம் அடிக்கும். அதனாலதான் அப்படி நான் கோயிலுக்கு போலாம் இருக்கேன். அங்கே என்ன ஏமாத்தி விட்டாங்கடா. கோயில்ல என்ன பழனியில இந்த புதுசா ஒரு ட்ரெண்ட் வந்திருக்குல்ல, கருங்காலி மாலை போடு, செங்காலி மாலை போடு, வக்காளி மாலை போடு, என்ன கிளப்புறாங்க. டிவியை திறந்தாலும் அதுதான், செல்ல திறந்தாலும் அதுதான். கருங்காலி மாலை, செங்காலி மாலை, வக்காளி மாலை. 2 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாலை எங்க போச்சுன்னு தெரியலடா. ஆமா, பழனியில சாமியை கும்பிட்டு கீழே இறங்கி வந்தேன். ஒருத்தன் சொன்ன சாமி ஒரிஜினல் கருங்காலி மாலை வெறும் 2000 ரூபா அப்படின்னா. பரவாயில்லையே, ரொம்ப கம்மியான ரேட்டு கொடுக்குறான்னு சொல்லி மாலையை வாங்கி மாட்டிட்டா. மாட்டிட்டு மண்டபத்துல போய் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். மாலை கரைஞ்சு பிசு பிசுன்னு அது பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. பரவாயில்லையா ஏண்டா 2000 ரூபா மாலை கரைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. பரவாயில்ல, மாலை கரையுதா? ஆமாடா, அழுக்கு கரையுதான். என்னடா மாலை கரைஞ்சிட்டு வருதுன்னு பிச்சு வாயில வச்சு பாக்குறேன். அது கருங்காலி மாலை இல்லடா. இந்த ஆட்டு புழுக்கையெல்லாம் ஒன்னா கோத்து கருங்காலி மாலைன்னு சொல்லி 2000 ரூபாய்க்கு வித்துப்பிட்டு போயிட்டான்டா. ஆமா, ஏமாத்து உலகம், ஏமாத்துறதுக்கு ரெடியா இருக்கு. யாரும் நம்பி ஏமாத்துறாதீங்க. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறோம், அதை சரி பண்ணி வச்சுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். இருந்தாலும் வந்தவர்களை வரவேற்கணும், நம்மளோட கடமை. வரவேற்றுவிட்டு மற்ற வேலையை பார்ப்போம். ஸ்ரீ உளிவீரசாமி துறை மதகம் செப்பாவயல் கிராமத்தைச் சேர்ந்த மதகம் கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பாலசாஸ்தா ஐயனார், ஸ்ரீ உளிவீர சுவாமி, ஸ்ரீ வீரமாகாளியம்மன் ஆடி வெள்ளியை முன்னிட்டு சோளங்காடு தெய்வத்திரு மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய பல ஆறுமுகம் அம்பலம் நினைவாக நடத்தும் 4ஆம் ஆண்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக. ஆடி மாதம் 30ஆம் தேதி 15/8/2025 வெள்ளிக்கிழமை மேற்படி கோயில்பாக அமைந்துள்ள சிங்காரமண்ணொலி வண்ண கலையரங்கில் இன்று நடைபெறும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் தற்பொழுது சீரும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாடகத்தினை நடிக்க இருக்கும் நல்ல உள்ளங்கள் சென்றடமெல்லாம் தனக்கிரிகர் தானே என வெற்றி பெற கொண்டிரும் இன்னிசை மன்னர் நடிப்பு சேவேந்தன் ரெட்டையாளத்தைச் சேர்ந்த
எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இவரங்கமணிகளை வேடன் விருத்தராக நடிக்க காத்துள்ளிருக்கிறார்கள். இன்னிசை ரசி புதுக்கோட்டையை சேர்ந்த ராஜசுலோச்சனா அவர்கள் இவரங்கமணிகளை வள்ளி நாயகியாக நடிக்க காத்துள்ளிருக்கிறார்கள். சிறப்பாக பாடக்கூடிய சிறப்பாக பேசக்கூடிய சங்கீத பேரரசு சங்கீத கலாபூஷன். புருஷனா? கலாபுருஷன் இல்லடா, நீ வேற. சங்கீத கலாபூஷன் கலாவோட புருஷனா? அட இவன் வேறடா, அவன் வேறடா, இவன் வேறடா. ஏய் என்னடா ஒரு நாரதரை பார்த்து அவன் அவன் சொல்லுடா, இவரே யாரா சொல்றது? நீ வேற. நம்ம எதுக்குடா கண்ட ஆளுகளை பத்தி பேச போறோம்? நான் எங்கடா சொன்னேன்? கண்ட நீ தானே சொன்ன. இதோ பெரிய வேணே வேணையா அவரு? நான் எங்கடா சொன்னேன்? அவரை எங்கடா நான் சொன்னேன்? அவரை சொல்லலையா? கலாபுருஷனால அதை சொல்ல, நீ பேசாம. புருஷனா? ஆமா ஆமா. சேதாவுடியை சேர்ந்த TR மகாலிங்கம் அவர்கள் இவரங்கமணியிலே நாரதரன் கழகப்பிரிவாக நடிக்க காத்துள்ளார்கள். தேனிசை தென்றல் இன்னிசை தென்றல் இசைக்கல்லூரியிலே கிட்டத்தட்ட 5-6 ஆண்டு காலமாக பாஸ் பண்ணிட்டியா? நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன் 3 அட்டெம்ப்ட் அடிச்சிருக்கேன்னு. சரி, 3 அட்டெம்ப்ட் அடிச்ச எஸ் பிரபுராஜ் அவர்கள் இவரங்கமணியிலே அருமைமான் பின்பாட்டு. செந்தாளம் பூவில் பந்தாடும் பெண்கள் என் மீது மோதுதமா. நல்ல பாடல், எல்லாரும் கேட்கிற மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற நல்ல ஒரு பழைய பாட்டியா. ஆனா போஞ்சா பாட்டு ஓட்டிருக்காங்க, ஒரு பாட்டு கூட விளங்கல. ஏதாவது கேட்கிற மாதிரி இருக்கா? எந்த பாட்டு விளங்கலங்கிற? அட மதுரை நாட முடிச்சு மாடு தாண்டி பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருந்தேன். எதுக்கு பிச்சை எடுக்கவா? இன்னொரு 10 நாளா, 1 மாசம் போட்டு அதே 30 நாள் தான். இந்த ஆவணி மாசம் வரைக்கும் தான் பார்த்தா சில்லுன்னு சங்கத்துல அலையிறதுன்னா வெள்ளை வேட்டி என்ன, வெள்ளை சட்டை என்ன, செண்டு என்ன, டீ குடிச்சாலும் சில்லறை வாங்குறதில்ல. பரவாயில்ல, அடுத்து இந்த 1 மாதம் ஆடு டீ ஒன்று ஒரு 10 ரூபா டீ புறப்பெல்லாம் கையில் கட்டிட்டு 100 ரூபாய்க்கு அலைங்க. ஒரு இப்போ பார்த்தா தெரிஞ்சு ஓடிடுவாங்க. பார்த்தா இப்போ வெள்ளை சட்டை என்ன, இன்னும் இப்போ 30 நாள் தான் செயின் என்ன எல்லாத்தையும் பிடிக்கிட்டு விட்டுருவாங்க. வீட்டில் சீசன் முடிஞ்ச உடனே எங்கேயும் கொண்டு அடை வச்சிருவாங்க. இந்த ரேஞ்சு தெரிஞ்சுதான், இல்லை நம்ம ரேஞ்சு தெரிஞ்சுதான், அப்படிதான் இருக்கானு. பாட்டு எப்படிப்பட்ட பாட்டு தெரியுமா? ஆமா, மதுரையிலேருந்து புதுக்கோட்டை வர்றக்காண்டி முதல்ல ஒரு பஸ்ல ஏறினோன்னா போட்டான் பாரு ஒரு பாட்டு. என்னமோ ஏதோ அப்படின்னா ஐயோ வண்டியை ஒடிக்கல இறங்கிட்டேன். என் பாட்டுக்கு என்னமோ ஏதோன்னு எதுலையா கூட்ட சாத்தினாலும் சாத்திருவேன். இறங்கிட்டு அடுத்த பஸ்ல ஏறினல அவன் போட்டான் பாரு பாட்டு. உசுரே போகுதுண்ணா. டேய் இதுல ஏறினா நம்ம உசுறு இறங்கடான்னு இறங்கி அடுத்த பஸ்ல படியில கால வச்சேன். அவன் போட்டான் பாரு பாட்டு. ஐயோ ஆனந்தமே, என்னடா தரத்திரியா முடிக்கிற மாதிரியே பாட்டு போடுறாங்க. இறங்கி அடுத்து கவர்மெண்ட் பஸ்ல ஏறிட்டேன். ரேடியோ செட்டு மைக் செட்டு எதுவுமே இல்ல. ஏறி உட்காந்து நான் பாட்டு நல்லா நிம்மதியா படுத்து தூங்கிட்டேன். சரி, நானே நாடகத்துக்கு போயிட்டு வந்து படுத்து கிடக்குறேன். என்னைய ஒருத்தன் வந்து எழுப்புறேன். பாத்துக்க எங்கட தட்டிக்கிட்டு எழுப்பணும். இப்படி தட்டி எழுப்பலாம். தம்பி இந்த பஸ் எத்தனை மணிக்குப்பா கிளம்பும்னு அவன் தட்டி எழுப்புன இடத்த கேளு. தம்பி இது எப்ப கிளம்பும்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி ஏறா ஆட்டோமேட்டிக்கா அதுவா கிளம்பிடு. எங்கடா அடிச்சுக்கிட்டு இது எப்ப கிளம்புன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. சரி, இவங்க நம்மளை தூங்க விட மாட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கினேன். பக்கம் தான் பார்த்தேன், அருமையான செய்தி. பசி நேருக்கு நேரம் மோதி முன்னாடி சீட்ல இந்த 30 பேரும் குளோ வச்சுனாங்க. இவங்க போட்ட பாட்டும் சரியில்லை, உட்காந்துருக்க இடமும் சரியில்லை. பேசாம இறங்கலான்னு இறங்கிட்டேன். பஸ்ல டிரைவருக்கும் கண்ட்ராக்டருக்கு என்ன வித்தியாசம்? ஒரே வித்தியாசம் தான். கண்ட்ராக்டர் தனித்தனியா டிக்கெட் கொடுப்பாரு. டிரைவர் மனசு வச்சாருன்னா மொத்தமா எல்லாத்துக்கும் டிக்கெட் கொடுத்து அனுப்பிடுவார். ஹாப்பி பர்த்டே டு யூ எல்லாம் கிளம்பி போங்கன்னு போக வேண்டியதுதான். அடுத்தபடியாக மிருதங்கத்துவான் கோடியடி குமரன் அன்பிற்கு பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் ரெட்டாலயத்தை சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்கள் இவரங்கமணியிலே மிருதங்க காளியாக மிருதங்க வாசிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்.
வேட்டிக்காரியா கப்பு வேட்டியை கட்டினேன். என் சிங்கம் வேட்டியை கட்டி என் சிங்கம் அருமையா இருந்துச்சு. அன்பு பங்காளிக்கு மனமார்ந்த நன்றி. அருமையா அடி 2-3 அடி இங்கே விழுந்துருச்சு அவ்வளோ இருக்கு. வாட்ச்மேன் டம்முன்னு அடிச்சோம். தொடையில விழுகிறதுக்கு மேல இங்க விழுந்துருச்சு அடி. தொடையில் அடிக்கிற போல கொஞ்சம் தள்ளி அடிச்சிட்டாப்லடா. யாரு அடி விழுந்தோட பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாப்ல வழியை, வேற ஒன்றும் கிடையாது. நீ சும்மாடா, நீ என்னடா வாட்ச பங்காளி அடி நொறுக்கி அள்ளிட்டாப்ல ஸ்பீக்கர் பக்கத்துல. இல்ல இன்னொரு விஷயம் தெரியுமா, ஆளுங்க இருக்கும் போது எப்படி அடிக்கிறாரு, ஆள் இல்லாதப்ப எப்படி அடிப்பாரு, விட்டு நொறுக்கி அள்ளிடுவார் போல இருக்கு. எதுக்கு திருஷ்டி போடுங்க காலையில எதிரே ஒன்று திருச்சி போடுறது பேசாம. ஆமா, அடுத்தபடியாக இங்கே ஆல்ரோடு மாஸ்டர் செல்லப்பங்கோட்டையை சேர்ந்த மூவிசை வித்தகர் அன்பு சகோதரர் செல்லப்பங்கோட்டையை சேர்ந்த எம் கண்ணன் அவர்கள் இவரங்கமடியிலே ஆல்ரவுண்ட். சிறப்பு. நீங்கெல்லாம் பிரபு, நீங்க பாடுற பாட்டுக்கு நீங்க அடிக்கிற அடிக்கு அவர் எப்படி அண்ணன் தனியாக அடிச்சுக்கிட்டு இருந்தாரு, இந்த 2 வயலும் என்ன அசரடா. இப்போ பாரு, ஏதாவது ஒரு பாட்டு போடுச்சுன்னு வச்சுக்க, டப்புன்னு எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த குட்டி பயிலுக்கு 2 பேரும் ஒரே ஆட்டம் ஆடிக்கிட்டு கிடக்குறாங்க கம்புன்னு. நீங்க பாடுற பாட்டெல்லாம் சரி. அடுத்தபடியாக தாய் தந்தை மாவுடைய தாளத்தை இசைத்து கொண்டிருப்பவர் அருமையார் எம் சுப்பிரமணியன் அவர்கள் இவரங்கமடியிலே தாளம். அருமையான பக்கமிழங்கள் அன்புள்ளங்களுக்கு நன்றியை தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக சீன் அமைத்த ஸ்ரீ உமா மகேஸ்வரி சீன் மற்றும் லைட்டிங் கம்பெனி உரிமையாளர் ரெங்கசாமி அண்ட் பிரதர்ஸ் ஏம்பல் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக இங்கு நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்களுக்கு தெளிவாக விண் உலகிற்கு மட்டுமளவிற்கு ஒளிபெருக்க உதவி செய்து சென்றடமெல்லாம் மங்காத வெற்றி முரசு கொட்டிரும் ஐயப்பா ஆடியோஸ் நாட்டிச்சேரி. ஐயப்பா ஆடியோஸ் நாட்டிச்சேரி. நன்றி. மிகச்சிறந்த முறையில் தெளிவாக ஒளிபெருக்க உதவி செய்த சென்றடமெல்லாம் மங்காத வெற்றி முரசு கொண்டிரும் ஐயப்பா ஆடியோஸ் நாட்டிச்சேரி அன்புள்ளவங்களுக்கும் அது பணிபுரிய நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றியினது வணக்கம். நல்ல ஒளிபெருக்கி, அருமையான ஒளிபெருக்கி, நல்ல பாட்டு நாடகத்தில் ரெக்கார்டிங் பண்ணி நல்லா அருமையாக போட்டிருக்காங்க. அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி. இப்போ தான் இந்த வசதி எல்லாம் இருக்குது. ஆமாம், செல்லில் பாட்டு, லேப்டாப்பில் பாட்டு, பென் டிரைவரில் பாட்டு. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எதுலடா பாட்டு? எப்பம் ரேடியாதான், வீடு வீட்டுக்கு எப்பம் ரேடியா இருக்கும். திருச்சி வானொலி, பாண்டிச்சேரி வானொலி, இலங்கை வானொலி, அப்படி நம்ம எதில் வேணாலும் பாட்டு வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கலாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்டாட்டி சொல்லியிருக்கு, எல்லார் வீட்டில் எப்பம் ரேடியா இருக்குது, நம்ம வீட்டில் ரேடியா இல்லை, இந்த ஒரு ரேடியா வாங்கிட்டு வந்து வை, சாயங்காலம் நம்ம வீட்டில் ரேடியா பாடட்டு, நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு இந்த அம்மா கிளம்பிருச்சு. கடையில் போய் ரேடியா வாங்கிட்டு வந்து கேட்டிருக்கேன் ரேடியா கடைக்காரன்ட்டு. மோனு வாங்கிட்டு போறியா, என்ன வேணும்னு சரி அவன் சொல்லியிருக்கேன், சாமியை கும்பிட்டு நடு வீட்டில் வைடா ரேடியா பாடும்னு அவன் சொல்லிட்டேன். இவன் காலையில் சாமியை கும்பிட்டு வச்ச ரேடியா சாயங்காலம் வரைக்கும் பார்த்துருக்கேன், ரேடியா பாடலை, தெரியல. வேலைக்கு போனா பொண்டாட்டி வந்துருச்சு, வந்து பார்த்தா என்ன எல்லார் வீட்லயும் ரேடியா பாடுது, நம்ம வீட்டுல ரேடியா பாடுதுன்னு உள்ள போய் பார்த்தாக்க புருஷங்காரன் ரேடியாவை குருண்டு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். அந்த அம்மா கடுப்பாயிருச்சு, அடா பாவி பையலே 400 ரூபா காசு வச்சாடா, ரேடியா கடைக்காரன் உன்னை ஏமாத்திட்டாண்டா, உன்னைய கொண்டுகிட்டு போக கொண்டே குடுறா கொடுத்துட்டு பாடுற ரேடியா வாங்கிட்டு வாடா போடா அப்படின்னு கடையில் விரட்டி விட்டுருச்சு. கடையில் போய் கேட்டிருக்கேன், என்னடா ரேடியா கொடுத்தா ரேடியா பாடவே இல்லையாடான்னு. அப்பதான் ரேடியா கடைக்காரன் கேட்டிருக்கேன், நீ ரேடியா திருச்சியில வச்சியா அப்படின்னு கேட்டிருக்கேன்.
ஆகா திருச்சியில வச்சாத்தான் பாடும் போல இருக்குன்னு ரேடியாவை தூக்கிட்டு பசேரி கிளம்பிட்டான்டா. திருச்சிக்கா கொண்டு போயிட்டேன். திருச்சி பஸ் ஸ்டாண்டில் கொண்டே வச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்துருக்கேன். சுத்தமா பாடலை. அங்கேயும் பாடல. அங்கே டீ கடைக்காரன் அவனை பார்த்து இங்கே வாடா தருத்துறியா யாரா நீ இங்கே வா, இதோட 4 டீ 8 வடை ஆகி போச்சு. டீக்கும் காசு கொடுக்கல வடைக்கும் காசு கொடுக்கல. யாரா நீ எந்த ஊர்றான்னு கேட்டிருக்கேன். ரேடியா வாங்கினாங்க பாடலை. திருச்சியில் வைக்க சொன்னாங்க இங்கேயும் பாடலைன்றிருக்கேன். அவன் போட்ட போதைக்கு அவன் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ஐடியா கொடுத்தா நீ கொடைக்கானல்ல வச்சு பாத்தியா அப்படின்னு. மலை உச்சியில வச்சா ஆகா மலை உச்சியில வச்சாதான் டவர் கிடைச்சு பாடும் போல இருக்குன்னு தூக்குடான்னு திருச்சியில இருந்து பஸ் ஏறி கொடைக்கானல் கொண்டு போயிட்டாயா ரேடியா. கொண்டே மலை உச்சியில வச்சு குளூர்ல கொட்டை 2 ஆனதான் கொட்டதான். சுத்தமா ரேடியா பாடல எடுத்துட்டு வந்துட்டேன். வந்து ரேடியா கடைக்காரன் முகரையில வீசிருக்கேன். என்னடா ரேடியா பையில ரேடியாவும் இது எங்கடா பாட்டு சுத்தமா ரேடியா பாடவே இல்லடா. ஐயோ செப்பையில இருக்கேன். அவன் புடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு என்னாச்சு. இவன் இந்த பாக்ஸ பிரிக்கவே இல்லையா. பிரிக்காம சும்மா அப்படியே வச்சு பாடுனா எப்படி பாடு. அப்புறம் ரேடியா கடைக்கார ஆடா ஐயோ செப்பைங்க வாடா பாக்ஸ பிரிச்சு வயர் எடுத்து கரண்ட்ல சொல்லி விட்டு யாரா பாட்டு கேட்க சொன்னது என் பொண்டாட்டி தாங்க. உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு நிக்க வச்சு மேல 2 இருக்கும்ல என்னங்க அது ரேடியோவிலயா அப்படி சொல்லுங்க. டியூனிங் பண்றது வால்யூம் வைக்கிறது 2யும் பிடிச்சி திரும்பினு வச்சுக்க கீழே ஸ்டேஷன் திறந்துரு. நீ சுப்ரபாதம் பாடினாலும் சரி உன் பொண்டாட்டியை விட்டு சுப்ரபாதம் பாட விட்டாலும் சரி இல்ல 2 பேரும் நீங்க சேர்ந்துக்கிட்டு சுப்ரபாதம் பாடினாலும் சரி ஒரு பொருள் வாங்குற பெரிய விஷயம் இல்ல. வாங்கின பொருளை நல்ல முறையில பயன்படுத்தணும். பாரு ஒரு மைக் லீடு இதோட 3-4 தாட்டி மாத்திட்டாப்ல சரி பண்ணி டக்குன்னு கரெக்ட் பண்ணி வைக்கணுமே அப்படிங்கிறக்காண்டி. ஆமா நல்ல முறையில் தொழில் மேல பக்தி அதுதான். ஒரு நிமிஷம் நீங்க பேசுறபடி பேசிட்டே இருங்க நான் மாத்திடுறேன் அப்படின்னு நல்ல முறையில் ஆப்ரேட் செய்து கொண்டிருக்கும் அன்புள்ளங்களுக்கும் ஐயப்பா ஆடியோஸ் நாட்டுச்சேரி அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். இன்னும் இந்த ஜென்ரேட் சவுண்டு தான் கொஞ்சம் திடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. காலையில நாடகம் பார்த்தவங்கள்ட்ட கேட்பாங்க நாடகம் எப்படிப்பா போச்சு. நாடகம் திடுன்னு ஓடிச்சியா அப்படிம்பாங்க. பெட்ரோல் வண்டி மாதிரி கொஞ்சம் சவுண்டு குறைக்க முடியுமா இல்லை என்னன்னு தெரியல. அன்னைக்கு ஒருத்தன் கேட்டிருக்காங்க நாடகம் எப்படி. நாடகம் பயங்கர வெயிட்டியா. அவன் முண்டை நாடகமே பார்க்கல தண்ணியை போட்டு படுத்து கிடந்திருக்கேன். அவன் மேல 2 பேர் ஏறி படுத்து இருந்திருக்காங்க. பயங்கர வெயிட் நாடகம். பயங்கர வெயிட்டுப்பா நாடகம் அப்படின்னு இருக்கேன் பார்க்கவே இல்லை. அன்னைக்கு ஒருத்தன் கேட்டிருக்காங்க வந்து சொல்லியிருக்கேன் நாடகம் பயங்கர திடுன்னு ஓடி இருக்கு அப்படின்னு இருக்கேன். அவன் ஜென்ரேட்டர் பக்கத்தில் படுத்து கிடந்தவன் அவெல்லாம். அதனால இந்த சவுண்டு கொஞ்சம் என்னத்தான் நெசந்தாத்தா என்னத்தா போய் நான் உண்மையாக சொல்கிறேன் உண்மையதான் சொல்கிறேன் பொய்யா சொல்கிறேன். இப்போ இங்கே 2 பேரும் உட்கார மாட்டாங்க இவ்வளோ இருக்கணும் அந்த பயில 2 பேரும் மறக்க முடியும். சிறந்த கொட்டகை அமைப்பு மா கருப்பையா நாட்டுச்சேரி அன்பு அண்ணார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக முக்கியமான விஷயம் பொம்பளை பிள்ளை பேர் சொல்லி ஆடல் அழகி அபிநய சுந்தரி புதுக்கோட்டையை சேர்ந்த அனிதா அவர்கள் இவரங்கம்படி டான்ஸ் அண்ட் காமெடி. என்ன டிங்கிடாங்க பொம்மை மாதிரி டிங்கி அதெல்லாம் ஜாலியாக கலகலப்பா இருக்கேன் அம்மாள். அடுத்தபடியாக சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு மனமார்ந்த நன்றி. ஃபோன் பண்ணி அண்ணன் சொன்னேன். அண்ணன் சொன்னாங்க தம்பி நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வந்துருங்க. என்ன கவனிக்க முடியுது என்னன்னு தெரியல. என்ன வேணாலும் சாப்பிட்டு வாங்க காலைல பணம் வாங்கிக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை நீங்கள் நல்ல முறையாக சாப்பிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா நம்ம நிம்மதியாக சாப்பிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடலாம். நத்தம் பக்கம் நாடக வண்டி போய் நின்றுச்சோ இல்லையோ ஒருத்தர் கூப்பிட்டாரு அண்ணன் நம்ம வீட்டுல சாப்பாடு வாங்க அப்படின்னாரு. ரொம்ப மரியாதையா கூப்பிடுறானே இறங்கி நடந்து போக முடியா போக அந்த இருட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன் அவரை காட்டுக்குள்ள. வீடு தனிமையா இருக்கலாம் இருக்க வேண்டியது லைட் வெளிச்சமே இல்லையா இருட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன். ஐயோ என்னையா நீ பாட்டுக்கு இருட்டுக்குள்ள கூட்டிட்டு போற ஏதாவது பூச்சி ஓட்டா இருக்குமா பயப்படாம வானே நல்ல வாம்பு இருக்கிற இடத்துல ஒண்ணுமே இருக்காது நீ வா அப்படின்னு. நல்ல வாம்பு இருக்கிற இடத்துல ஒண்ணு இருக்காது நீ வா போயிட்டே இருந்தான் பாதி தூரத்துல போனா ஐயோ அப்படின்னு போட்டுருச்சா அப்படின்னு. இல்லனே உங்களுக்கு வெத்தலை வாக்கு வாங்க மறந்துட்டேன் நீங்க போய் சாப்பிடுங்க நம்ம வீட்டுல வெத்தலை வாக்கு வாங்கிட்டு வரேன்னு போயிட்டேன். வாசப்படியில அவர் பொண்டாட்டி நின்னுச்சு எப்படி கூப்பிடணும் வாங்கப்பா நடிகர்களா வாங்க வந்து நல்லா சாப்பிடுங்க வாங்க அப்படித்தானே கூப்பிடணும். இந்த அம்மா நாடகங்கள வாங்க வந்து வெக்கம் இல்லாம சாப்பிடுங்கள நல்லா சோத்துக்கு வழி இல்லாம ஓவட்டுக்கு வந்திருக்கான். சோறு வேணா ஒரு மசுறு வேணாம் எல்லாம் கிளம்பிட்டான். வெத்தலை வாக்கு வாங்கிட்டு வந்தேன் பாதி தூரத்துல வந்துட்டேன். வந்து மறுபடியும் எங்களை பார்த்துட்டு ஐயா அட ஏண்டா இளவு இந்த மாதிரி ஐயா ஏண்டா கத்துற என்ன அப்படி சாப்பிட மாட்டியா ஓ முண்டாட்டி எங்களை வெக்கம் இல்லாம சாப்பிடுங்க உன் வீட்டு வாசப்படி எப்படி அமைப்போம் நல்ல
அவன் சொன்னா பாரு ஒரு வார்த்தை, அவ கிடக்குறானே லூசு முண்டே, அவளுக்கு பேச தெரியாதுன்னு நீங்க வாங்க, கண்ட கண்ட நான் எல்லாம் சாப்பிடுறது நீங்க சாப்பிட்ற கண்ட இவன் அவன் முண்டாட்டி வெக்கம் இல்லாம சாப்பிடுங்கன்னுச்சு. இவன் சொன்னா பாரு, கண்ட கண்ட நான் எல்லாம் சாப்பிடுறது நீங்க சாப்பிட்ற கண்ணு. கடைசி வரைக்கும் அவன் வீட்டு வாசப்படியே மிதிக்கல. அப்புறம் எப்படி சாப்பிட்ட? கொல்ல பக்கமா உள்ள போய் சாப்பிட்டு வந்துட்டோம். அப்புறம் விடிய விடிய பசியும் பட்டினமா இருக்கிறது. ஆமா, பசி எடுத்துட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். குழம்புல உப்பு இல்லை. ஏத்தா என்னத்தா குழம்புல உப்பு இல்லை அப்படின்னு. உப்பு இல்லையா சாமி, உங்களுக்கு சமைச்சதுதான் சாமி, பேச தெரியாம பேசிவிட்டு எப்படியா கோச்சிட்டு போவியே, இந்த உப்பை எடுத்துட்டு வந்து இந்த சோத்துல தூவி விடுறேன், நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு அவன் சொன்ன மாதிரி அவன் பொண்டாட்டி லூசா தான் இருக்கும் போல இருக்கு. என்ன பண்ணுச்சு அப்படி? கோளாறுல உப்புக்கு பதிலா கோலப்பொடியை எடுத்துட்டு வந்து, கோலப்பொடியவா நைஸ் உப்புன்னு நினைச்சு கோலப்பொடியை கொண்டு வந்து இருக்கிற சோத்துல எல்லாம் தூவி விட்டு பிசைஞ்சு தின்னா முரட்டுன்னு. ஐயோ கெல்ட்டு முண்டே சோறே திங்க இல்லையாங்களே. ஆனா அந்த இமிசை இல்லை, நல்ல முறையே சாப்பாடு, நீங்க நல்லா திருப்தியா சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்ட்டாங்க. மத்தியானம் அறுசுவை அன்னதானம் போட்டாங்களே, அந்த அன்னதானத்துல நம்மளை நிம்மதியா சாப்பிட விட்டுருப்பாங்க. ஒரு ஆள் உட்காந்து சாப்பிட்டு பின்னாடி ஒரு ஆள் லைன்ல வந்து நின்றுறாங்க. எதுக்கு நிற்கிறாங்கன்னு பாதுகாப்புக்கு அடிக்கிறாங்க, நம்மளை கிளப்பிவிடதாப்பா பார்ப்பாங்க. இது சைவமா இருந்தா கூட கூட்டம் கம்மியா இருக்கும். அசைவம் போட்டாங்க பின்னாடி வந்து நிற்பேன். நம்ம கறி குழம்பு ஆடைய தண்ணியை போட்டு அவன் எழுப்பான் பார்த்துக்க. சிக்கனானு ஐயோ இவன் மூஞ்சியை பார்த்தா நம்மளுக்கு சோறு தோணாத இருக்கா. அப்பதான் எல்லாம் குழம்பு ஊற்றுவாங்க. சோத்தள்ளி வாயில் வைக்க போகும், வேணுங்கிறதுக்கு சேர போட்டு மட்டாரி இடிப்பான் பார்த்துக்க. சோத்து மூக்கில் டாய் யாராவே அப்படின்னு எடுத்து அண்ணனுக்கு மோர் ஊற்று, டாய் நான் கறி குழம்பே வாங்கல, ஏடா மோர் ஊற்று போல அங்கிட்டு. கல்யாண வீட்டில் நம்மளை நிம்மதியாக சாப்பிட விட மாட்டாங்க. கல்யாண வீட்டில் அவசரமாக பேசக்கூடாதுப்பாங்க. நம்மளால் அங்கே தான் அவசரமாக பேசுவாங்க. பொங்கலில் கல் இருந்துச்சான், எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியானே கிளம்பிட்டேன் ஒருத்தன். கல்யாண வீட்டில் என்ன வார்த்தை பேசுனேன், என்னடா இலவு பொங்கல் வச்சிருக்கிய அப்படின்னு. பின்னாடி ஒரு பெரிய மனுஷன் வந்தார். டேய் ஆடுறாவே கல்யாண வீட்டில் வந்து இலவுலன்னு பேசிட்டு உன்னோட பெரிய கர்மாந்திரமா இருக்கிறானே இது. ரெண்டாவது வந்தவன், மூணாவது ஒருத்தன் வந்தான்பா, அவன் அதை விட சூப்பர். எவன்டா கல்யாணம் இலவு கர்மாந்திரம் முறிய, உங்களை எல்லாம் கொண்டு போய் சுடுகாட்டான்னு வச்சிருந்தேன். அவன் கொண்டு போயிட்டான் சுடுகாட்டுக்கு. நாலாவது வந்தவன் தான் தங்க புண்ணியவன். அப்பதான் மாப்பிள்ளை தாலி கட்ட போனேன். டேய் வந்தீங்கன்னா சோத்தீங்கன்னா போங்கடா, எவன் தாலி எடுத்தா நம்மளுக்கு என்னடா நான் பார்த்துக்க. ஏடா பினிஷி முடிச்சுட்டானே, நீங்க கல்யாணத்துக்கு வர்றாங்க நம்ம தாலியை போட்டு வர்றாங்கன்னு தெரியாது. ஆனா போட்டோ எடுக்கிறாரு பாரு, போட்டோகிராஃபர், அவருக்கு தான் தெரியும் மாப்பிள்ளையோட நிலைமை என்னன்னு. அவர் தான் கரெக்டா சொல்லுவாரு. மாப்பிள்ளை கடைசியா ஒரு தாட்டி சிரிங்க அப்படிம்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன தாயில நீ தாலியை கட்டினதுக்கு அப்புறம் இனிமேல் சிரிக்க முடியாதா, இப்பயே சிரிச்சு கடான்னு அர்த்தம். அவர் தான் கரெக்டா சொல்லுவாரு. நல்ல நேரம் முடிஞ்சு பொண்ணை கூட்டிட்டு வாங்க. யாருக்கு தாலி கட்டினா மாப்பிள்ளைக்கு முடிஞ்சு, தாலி கட்டாட்டி ஐயருக்கு முடிஞ்சு. ஏன்னா அவன் தானே நல்ல நேரம் பார்த்து குறிச்சு கொடுத்தது. போட்டோ எடுக்கும் போதே போட்டோகிராஃபர் சொல்லுவாரு, மாப்பிள்ளை க்ளோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒட்டி இருக்க சொல்றாரு. அவன் அத்தோட க்ளோஸ் அர்த்தம்டா பாய் போயில. அதனால நான் போயிட்டு பொம்பளை பிள்ளை தள்ளிவிட்டுட்டு மற்ற வேலை வைப்பேன். நம்ம தனியாக நின்று பேசினா வேலைக்காகாது, நம்ம ஒரு துணையோடு நின்று பேசினா தான் வேலைக்காக. ஆமாம், என்னை பற்றி தெரிந்தாலும் தெரியப்பட்டாலும் சின்ன நடிகன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஜே ராஜா என்பதை தெரிவித்து கொண்டு இந்த பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இப்படிக்கு சோளங்காடு தெய்வத்திரு மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய பல ஆறுமுகம் அம்பலம் குடும்பத்தார்கள் மற்றும் மதகம் செப்பாவயல் கிராமத்தார்கள் அன்புள்ளங்கள் சார்பாக உங்களை அன்போடு வருக வரவேற்கின்றார்கள். இந்த நாடகத்தை வைத்த சோளங்காடு தெய்வத்திரு பல ஆறுமுகம் அம்பலம் குடும்பத்தார்கள் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் மங்காத புகழோடு இறைவன் அருளாலே வாழ்க வளமுடன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி கலந்த வணக்கம். இந்த நாடக அமைப்பாளர் சிறந்த ராஜ நடிகருமாகிய திண்டுக்கலைச் சேர்ந்த ஜிவி செங்குட்டுவன், இருப்பு புதுக்கோட்டை ஜிவி செங்குட்டுவன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் இல்லை, எல்லா நாடகத்தையும் சீரும் சிறப்புமாக சிறந்த நடிகர்களை கொண்டும் சிறந்த இசைக்கலைஞர்களை கொண்டும் அமைத்து கொடுப்பார் என்பதை தெரிவித்துக் கொண்டு வீடியோ கவரேஜ் செய்திருக்கும் ஹார்மோனி டிவி அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியான வணக்கம். நேற்றே சொல்லியிருந்தா வேற ட்ரெஸ் ஆச்சு எடுத்துட்டு வந்துருப்பேன். போறப்ப புருட்டு நீங்க வாட்டுக்கு போயிட்டு அண்ணன் காலைல சொன்னாங்களா? சரி ஆமா, சொல்லியிருந்தா வேற ட்ரெஸ்ஸை மாற்றி எடுத்து வந்திருப்பேன். வீட்டில் சண்டை ஓட்டுவேன் பயங்கரமா, பிரிச்சு போடுவேன். பிரிச்சு இன்னைக்கு போட்ட துணி துவைக்கணும்யா, பிரிச்சு போடுவேன். பிரிச்சு நொறுக்கி போட்டு போயிரு.
துவடிங்கிறேன் என்ன என்ன நான் அவளுக்கு தான் துவைக்க தெரியுமா? நான்லாம் துவைச்சா என்ன ஆகுது தெரியுமில்ல? நாடகம் பார்க்க வந்திருக்கவங்க பெண்கள் குழந்தைங்களுக்கு நகைகள் போட்டிருந்தா பத்திரமா பார்த்துக்குங்க. இந்த கொலுசு கிலுசு போட்டிருந்தா திருவாணியெல்லாம் திருவிட்டுருங்க. அந்த தோடுகளை நல்லா டைட் பண்ணி போட்டுக்கோங்க. டைட் பண்ணிக்கோங்க. யதார்த்தமா லூஸா இருந்திருக்கும். திடீர்னு நீங்க நடந்து வர்றப்ப கூட கரண்ட்ல வந்திருக்கலாம். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? நாடகம் பார்க்க போன இடத்துல யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. யார் தூக்கிட்டு போறாங்க? நம்ம கவனமா இருந்தா நம்ம பொருள் பத்திரமா இருக்கும். சொல்ல வேண்டிய நம்ம கடமை. இருந்தாலும் நல்லவரையில போல சில திருடர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கலாம். ஊதா கலர் சட்டை போட்டு ஆல் ரவுண்ட் கூட வாசிக்கலாம். இல்ல பங்காளி, ஒரு பேச்சுக்கு சொல்றதுதான் பங்காளி. ஒரு வாரமா நம்ம ஏரியா பக்கம் நாடகம் பண்ணலாம். மணப்பாறை பக்கம் தான் நாடகம். ஆமா, ஒரு வயசான அம்மாவை கூட்டிட்டு ஒரு பொண்ணு நாடகம் பார்க்க வந்துச்சு. சரி, நானே கூப்பிட்டு கேட்டேன். ஒரு வாரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். நாங்க எந்த ஏரியா நாடகத்துக்கு போனாலும் இந்த வயசான அம்மா கூட்டிட்டு நாடகம் பார்க்க வர்றியே, இது யாரு உங்க அம்மாவான்னு கேட்டேன். இல்லனே மாமியா அப்படின்னுச்சு. மாமியாவுக்கு சோறு போடாத பொம்பளை எத்தனை பேர் இருக்கும்போது மாமியாவை கூட்டிட்டு நாடகம் பார்க்க அலையிறியே, என்னம்மா காரணம்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்லைண்ணே, என் மாமியா தான் சொல்லுச்சு, பள்ளி திருமணம்னாவே நான் உசுரை விட்டுருவேன்னுச்சு. கேட்டு முடிய ஒரு வாரமா கூட்டிட்டு வந்து நாடகம் காமிக்கிறேன். செத்த வாடு இல்ல, இன்னொரு 10 நாடகத்துக்கு சேர்த்து கூட்டிட்டு போகணும் போல இருக்குனுச்சு. அந்த மாதிரி யாராவது கூட்டிட்டு வந்திருந்தா தயவு செய்து கொண்டே விட்டுட்டு வந்துருங்க சாமி. அப்புறம் கொலைகேசில எங்களை பிடிச்ச அவங்க உள்ளதில்லாம அன்னைக்கு ஒரு இளவுல பிடிச்சி ஒரே அழுக. மாமியா செத்து போச்சுன்னு மரும உட்காந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. செம்ம அழுக. பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை வந்து கட்டி பிடிச்சி அழுதுருக்கும் போல இருக்கும். விடுத்தா போனது போச்சு, என்ன பண்றது? உனக்கு நாச்சும் உன் மாமியா செத்து தொலைஞ்சா, கேணியில விழுந்து செத்து போச்சா மாமியா. உனக்கு நாச்சும் உன் மாமியா செத்து தொலைஞ்சா, என் மாமியா உசுரோட இருந்து பெரிய இம்சை கொடுக்குறா, சாக மாட்டிக்கிறா அப்படின்னுச்சுல. அப்பதான் இந்த பொம்பளை சொல்லி இருக்கு, அவங்களா சாவாங்களா, நம்ம தான் பிடிச்சி கேணியில தள்ளி விடணும். கொள்றதையும் கொண்டு போட்டு இளவுல எல்லாரும் உட்காந்து அழுதுகிட்டு வேற இருங்க. சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, குடும்பமா இருங்க, இன்பமா இருங்க. அப்பதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். எங்களெல்லாம் உசுரோட கூட்டிட்டு வந்த வேன் டிரைவர் மாப்பிள்ளை குமார், பேர்னா மாப்பிள்ளை ஹரி மாப்பிள்ளைக்கு மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். விடியுமறை அமைதியாக இருந்து நல்ல நடிகர்களை தேர்ந்தெடுத்த அண்ணன் போட்டிருக்காங்க. ஆமாம், நல்லா நாங்கள் வரும்போது யோசிச்சு பார்த்தோம், என்னடா அது மழை வேறு. அண்ணன் வந்தோன்னு சொன்னாங்க, பக்கத்துலலாம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறாசா அப்படின்னார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணே, கூட்டம் வந்துடும். இருக்கிற கூட்டத்தை நாங்கள் தக்க வச்சுருவோம். விடிகிற வரைக்கும் கலகலப்பாக நல்ல நடிகர்களை தேர்ந்தெடுத்து நாடகத்தை போட்டு வச்சுருக்காங்க. நாடகம் நல்லபடியாக நடக்கும். இருட்டுக்குள்ளே எழுந்திரிச்சு போயிடாதீங்க, பூச்சி விட்டு ஏதாவது இருக்கும். அதனால் நான் சொல்லிடுறேன் இப்போவே. ஆமாம், நல்ல வம்பெல்லாம் இங்கிட்ட 2 பார்த்தேன் நான். பேய் பிசாசெல்லாம் இருக்கும் போல. ஆமாம், 2 வழியிலையும் பார்த்தேன். இங்கிட்ட ஏத்தாப்படி பேய் ஒன்று இப்போ ஆவி போச்சு. ஒரு ஆயா பேய பார்த்தேன்டா. ஏய், ஆயா பேய பாத்தியா? ஆமாடா. எங்க பார்த்த? அந்த பஸ் நிக்கல, வயசான கிழவி இறந்து போச்சா? இறந்து போன கிழவி பேயா மாதிரி வந்துச்சுடா. வேற பேல இவன் கேக்குறா, பார்த்தா ஆயா பேய பாத்தியாடா. எனக்கு இதான் வேலையாடா, ஆயா பேய. நான் போனேனே பார்க்கலையே. வர சொல்றேன், போன் பண்ணி வர சொல்றேன். அதனால பார்த்து பத்திரமா இருங்க, கவனமா இருங்க. விடிய காலையில் எந்திரிச்சு போங்க. பாதி பேர் எந்திரிச்சு போக மாட்டாங்க, தெரியும். பாதி பேருக்கு கண்ணு தெரியாது. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம், அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம், அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம். நன்றி கிடந்த வணக்கம்.